பொரியல் யாரெல்லாம் சாப்பிட்ருக்கீங்க. இன்றைக்கி நம்ம அதை தான் செய்ய போகிறோம். அதுக்கு நான் சோயாவை 4 மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சுட்டு அதை இப்போ 2 விசில் வச்சு வேக வச்சு எடுத்துட்டேன். உருளைக்கிழங்கு, வெள்ளைப்பூடு, கருவேப்பிலை, பச்சை மிளகா, காஞ்ச மிளகாய் எல்லாத்தையும் கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். அது எல்லாத்தையும் பேனில் போட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கிறலாம். இது கூடவே மிளகாத்தூள், தேவையான அளவு உப்பு போட்டு நல்லா வதக்கிக்கிறலாம். பூண்டோட நல்லா பச்சை ஸ்மெல்லாம் நல்லா போகட்டும். நம்ம வாஷ் பண்ணி வச்சுருக்கிற உருளைக்கிழங்கையும் இதோட ஆட் பண்ணி அதை எண்ணெயிலே நல்லா கொஞ்சம் குக் பண்ணிக்கிறலாம். உருளைக்கிழங்கு தேவையான அளவு உப்பும் ஆட் பண்ணிக்கோங்க. நல்லா இந்த உருளைக்கிழங்கு, வெங்காயம் எல்லாம் மிக்ஸ் ஆனதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்சுருக்கிற சோயா அந்த தண்ணியோடையே இந்த உருளைக்கிழங்கு வேகிறதுக்கான தண்ணியும் வந்துடும். அதையே ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு நல்லா வேக வச்சுக்கலாம். நல்லா இந்த மாதிரி தண்ணி வற்றி வெந்து வந்துடும். இது கூடவே உங்களுக்கு குழம்பு மிளகாய் தூள் வீட்டில் அரைப்போம்ல, அதில் ஒரு டேபிள் ஸ்பூன் மட்டும் ஆட் பண்ணிவிட்டு லைட்டாக தண்ணி தொளித்து நல்லா ஒரு 5 to 10 minutes அந்த சோயா, உருளைக்கிழங்கு எல்லாம் நல்லா சாஃப்டாக வெந்து வர அளவுக்கு